அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக மார்க்கு 9:24 மற்றும் மத்தேயு 17:20 எப்படி விசுவாசத்தை அகற்றுங்கள், விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காணுங்கள் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இப்பொழுது மத்தேயு 17:19 மற்றும் 20 வாசிக்கிறேன். வாசிக்க கேளுங்கள். மத்தேயு 17 அதிலே 19 மற்றும் 20. இயேசு பிசாசை, அதாவது 18 வாசிக்கிறேன். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு எங்கே பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகனுக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கடந்த வாரம் இதே சம்பவத்தை மார்க்கு 9 நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். எப்படி இயேசு இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட தகப்பனுடைய இருதயத்தில் இருந்த அவிசுவாசத்தை அவர் நீக்குவதற்கு கர்த்தர் அவருக்கு எப்படி உதவி செய்து அவர் எப்படி விசுவாசிக்கும்படி உதவி செய்தார். அதன் மூலம் அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய மகன் சுகமாகிறதை அனுபவித்தார், தேவ மகிமையை கண்டார் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த நாளிலே அதே சம்பவத்தில் சீஷர்கள், அதாவது கடந்த வாரம் அந்த விடுதலை பெற்ற பிள்ளையினுடைய தகப்பன் வாழ்விலே இயேசு கிரியை செய்தது, எப்படி கிரியை செய்தார் என்பதை தியானித்த அந்த சம்பவத்திலிருந்து இந்த வாரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுடைய இருதயத்தில் இருந்த அவிசுவாசத்தை எப்படி நீக்கி அவர்களுக்குள்ளே எப்படி விசுவாசத்தை கொண்டு வந்து அவர்கள் தேவ மகிமையை அனுபவிக்கும்படி எப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசுவினுடைய சீஷர்கள் ஒரு ஆச்சரியமான கேள்வியை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அநேகர் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இந்த காரியம் என்ன செய்யுது, இயேசுவினுடைய சீஷரோட வாழ்க்கையில் நடக்குது. அது என்னது பாருங்க. இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையினோட தகப்பன் தன் பிள்ளையினோட விடுதலைக்காக அந்த மகனை இயேசுவின் சீடர்கள் இடத்துல கொண்டு வருகிறார்கள். இயேசுவினுடைய சீடர்கள் அந்த மகனுக்கு இருந்த பொல்லாத ஆவியை துரத்த முடியாமல் என்ன செய்யிட்டு போயிட்டு, அதனால பின்பு சீடர்கள் பின்பு அந்த பிள்ளையினுடைய தகப்பன் தன் பிள்ளையை இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். முதலாவது ஏன் அந்த பையனை முதல்ல ஏன் இயேசுவினிடத்தில் கொண்டு போகலன்னா, இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு தம்முடைய ரொம்ப நெருங்கிய சீஷர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் இயேசு அங்கே என்ன செய்கிறார், மறுரூபமாகி இப்படி தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகையால் இயேசுவும் அவருடைய 3 சீஷர்களும் மலையின் மேல் இருக்கிறாங்க. மீதி 9 சீஷர்கள் மலை அடிவாரத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனால தான்
முதல்ல அந்த பொல்லாத ஆவியின் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய விடுதலைக்காக தகப்பன் நினைச்சையில முதல்ல இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க, முதல்ல சீசரிடத்துக்கு கொண்டு வராங்க. ஆனால் சீசர்களுக்கு அந்த பொல்லாத ஆவியை துரத்த முடியாமல் போயிட்டு, பின்பு அந்த தகப்பன் இயேசு வந்த பிறகு இயேசுவினிடத்தில் வராரு. இயேசு என்ன செய்கிறார்? அந்த மகனுக்கு விடுதலை ஊழியம் பண்ண உடனே அந்த பிசாசின் ஆவியிலிருந்து அந்த மகன் விடுதலை பெற்று சொஸ்தம் என்ன செய்கிறான்? அடைகிறான். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? இயேசுவினிடத்தில் அவருடைய சீசர்கள் தனித்து வர்றாங்க. வந்துட்டு என்ன செய்கிறாங்க? ரொம்ப ஒரு ஒரு ஆர்வத்தோடு ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, ஏன் எங்களால் அவனை விட்டு அந்த பிசாசை ஏன் எங்களால் துரத்த கூடாம போயிற்று? ஏன் அந்த பொல்லாத ஆவியை எங்களால் துரத்தி விட கூடாமல் போயிற்று? காரணத்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க. பாருங்க தேவ பிள்ளைகளே, நான் நினைக்கிறேன் இந்த ஒரு மனப்பான்மை இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள என்னது இல்லாத ஒரு மனப்பான்மை என்ன செய்திருக்கு. இன்னைக்கு அநேகர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, சிலர் ஊழியர்களும் இப்படிதான் இருப்பாங்க, விசுவாசிகளும் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம போய் யாருக்கோ ஒருத்தருடைய விடுதலைக்காக ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாள் நம்பிக்கையோடு இருப்போம். அதுக்கப்புறம் சுகமாலன்னு நினச்சிக்கோங்களேன், உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரை ஏன் அவங்க இன்னும் சுகம் பெறாமல் இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே? எங்களிடத்தில் குறையா அவங்களிடத்தில் குறையா என்னன்னு சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் இடத்துல போய் கேட்க மாட்டாங்க. அதுபோல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னன்னு தெரியல, கர்த்தரோட சித்தம் இல்லை போல, கர்த்தர் அவங்கள சுகமாக்க சித்தம் கொள்ளவில்லை, கர்த்தர் அவங்கள வியாதியோடையே வாழும்படி சொல்லிட்டாரு, அதுதான் தேவ சித்தம் அப்படின்ட்டு என்ன செய்திருவாங்க? இவங்க சூழ்நிலைகளால் வருகிற அவிசுவாசத்தினால் நிரம்பி அவிசுவாசத்தை என்ன செய்வாங்க? பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தீர்வை கர்த்தரிடத்துல வந்து என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு நாங்கள் சுகத்தை ஊழியம் பண்ண முடியலையே, இந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிட்டு என்ன காரணம் ஆண்டவரே? அது செய்யறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சீசருக்கு சீசர்கள் இயேசுவரிடத்துலேருந்து கேட்ட போது நிறைய நேரம் இன்னைக்குள்ள விசுவாசிகள் ஊழியர்கள் வந்து என்ன செய்யறது? கேட்கறது இல்லை. அதுக்கு போல நம்ம என்ன செய்யறோம்? அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிடறோம். தேவனுடைய வசனத்துக்கு புறமான காரியத்தை சில நேரம் என்ன செய்யறோம்? பேச ஆரம்பிச்சிடறோம். ஆனால் இன்னைக்கு இயேசுனுடைய சீசர்கள் இடத்துலேருந்து நமக்கு கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்ன? ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அல்லது ஊழியம் செய்யும் போது பிறருக்காக நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, அல்லது நம்முடைய நண்பர்களுக்காக, நாம் அறிந்தவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உறவினர்களுக்காக, யாரோருடைய ஒருவருடைய சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவனுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுறோம்னா, ஒருவேளை நம்மளால அந்த விடுதலையை காண முடியல அப்படின்னா உடனே என்ன செய்கிறோம்? சோர்ந்துடக்கூடாது. நம்ம சோர்ந்து போவதை நிறுத்தி விட்டு என்ன செய்யணும்? உடனே இயேசுவின் இடத்துல வரணும், ஜெபத்தில் வரணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணோம், இன்னும் இதுக்கு பதில் பெற முடியாமல் இருக்கு, பதிலை காண முடியாமல் இருக்கு, என்ன காரணம் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும் பாருங்க. அதுதான் கரெக்டான முறை. அதுக்கு பதிலாக நம்ம பாருங்க, அவிசுவாசத்தினால் நிரம்பி கர்த்தர் சோகமாக்க மாட்டேன்ட்டாரு, நீ வியாதியா இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம், இப்படின்னு பாருங்க, தேவனோட வார்த்தைக்கு புறமான வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? பேசிடவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பேசி தான் பாருங்க, அநேகர் இன்னைக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு சில நேரத்தில் சில ஊழியக்காரங்களும் விசுவாசிகளுமே அதன் மூலமா இப்படி அவிசுவாசத்துல பேசுனதுனாலே காரணமா என்ன செய்யிட்டாங்க? ஆயிட்டாங்க. அப்போ பாருங்க, இந்த நாட்கள்ல ஊழியர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் கொஞ்சம் மனம் திரும்ப வேண்டியதா என்ன செய்து இருக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்திலே ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கடைசி கால அறுவடை. இயேசுனுடைய வருகைக்கு முன் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டம் என்னவென்றால், உலகளாவிய அளவுல ஒரு பெரிய எழுப்புதல், மிகப்பெரிய அளவுல ஆத்தும அறுவடை. அதுதான் தேவனுடைய திட்டமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ இந்த கடைசி கால ஆத்தும அறுவடையின் காலத்துல நம்ம என்ன செய்யற? வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரிய இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் காணாத, காதுகள் கேட்காத அளவு பெரிய எழுப்புதலின் காலத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். ஒருவேளை இன்னும் நம்முடைய கண்கள் அதை முழுசா பார்க்காட்டினாலும் அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வந்துட்டோம் பாருங்க. அப்போ
கடந்த கால எழுப்புதல்கள்ல நம்ம பண்ண தப்ப இந்த கடைசி கால எழுப்புதல்ல என்ன செய்திடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது பாருங்க. ஏன்னா கடந்த காலத்துல இப்படிதான் சிலர் ஊழியம் செய்யறவங்க, சில விசுவாசிகள் இப்படிதான் சிலருக்கா ஜெபிக்கும் போது பதில் பெற முடியல அப்படின்னோடனே என்ன செய்துடுறது, அதுக்கு காரணத்தை கர்த்தர்ட்ட வந்து கேட்காம பாருங்க, இவங்க அவிசுவாசத்தினால் நிரம்பி கர்த்தர் ஒன்னெல்லாம் சோகமாக்க மாட்டார், நீ வியாதியோடு இருக்கதான் தேவ சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவனோட வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை பேசி சிலர்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு பாருங்க கடந்த காலத்துல சில விசுவாசிகளும் ஊழியர்களுமே காரணமா இருந்திருக்காங்க. அப்ப அந்த தவறுகளை இந்த காலத்துல என்ன செய்யக்கூடாது, கடைசி காலத்துல செய்திடக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மளோட என்ன செய்கிறார், பேசுகிறார். ஒரு காரியம் நம்ம ஒரு காரியத்துல நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும், ஜபத்துல பதில பார்க்க முடியலையா, உடனே கர்த்தர் ஜபத்துக்கு பதில் அளிக்கிறது ஒரு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா பேசுறதை நிறுத்திடணும். நிறுத்திட்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை என்ன காரணம், ஏன் இந்த ஜபத்துக்கு இன்னும் பதில் பெற முடியாம இருக்கு, ஏன் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம் இன்னும் பதில் பெற முடியல, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தை கர்த்தரிடத்துல இருந்து என்ன செய்யணும், கேட்கணும். பாருங்க, கேட்கும் போது இப்ப பாருங்க இயேசு சீஷர்கள் இடத்துல அவங்க ஏன் அந்த பிசாசை துரத்தி விடக்கூடாமல் போயிற்று என்ற காரணத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். பாருங்க இங்க ஆண்டவர் சொல்றாரு சீஷர்ல பார்த்து, சீஷர்களே நீங்க ஏன் பிசாசை துரத்தி விடக்கூடாமல் போயிட்டு, மத்தேயு 17:20 முழுவதுமா உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே பாருங்க, இங்க ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்ல பார்த்து என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்க. என்ன சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான்ப்பா நீங்க வந்து அந்த பிசாசை துரத்தி விடாம போயிட்டு, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அவிசுவாசத்தை அகற்றிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கடுகு விதையோட விசுவாசம் உங்களுக்கு என்னது இருந்தா போதும். கடுகு விதையோட விசுவாசம் இருந்தா போதும். நீங்க அந்த கடுகு விதையோட விசுவாசத்தோடு கூட அந்த பிசாசின் ஆவியை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போன்னு சொல்லி நீங்க கட்டளை போட்டா அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு சொல்லி இயேசு அந்த சீஷர்கள் இடத்துல என்ன செய்கிறார், பேசுகிறதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்க இயேசு சொல்றாரு, சீஷர்களே நீங்க ரிசல்ட்டை பெற முடியாம போன காரணம் என்னன்னா உங்க அவிசுவாசம் தான். என்ன அவிசுவாசம் பாருங்க, என்ன அவிசுவாசம், அதே எந்த சூழ்நிலையை பார்த்து தகப்பன் அவிசுவாசப்பட்டாரோ அதே சூழ்நிலையில் தான் இங்கே இந்த சீஷர்களையும் என்ன செய்கிறது, பாதிக்கிறது பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கேள்வியை இந்த சீஷர்கள் கேட்கறதுக்கு ஒரு பின்னணி என்ன செய்து இருக்குது பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் என்றால் பாருங்க, அங்கே 1வது வசனத்துல இயேசு தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் என்ன செய்தார், கொடுத்தார். அப்போ இயேசு பாருங்க தம்முடைய சீஷர்களுக்கு பிசாச துரத்துற வல்லமையும் அதிகாரத்தையும் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பாருங்க இப்ப அவங்கள ஊழியத்துக்கு அனுப்புனா பாருங்க, இவங்க வந்து ஊழியத்துல பெரிய வெற்றிகளை என்ன செய்கிறார்கள், காண்கிறாரு பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே சீஷர்கள் இயேசுவினிடத்துல வந்து பேசுகிற வார்த்தைகளை வாசிக்கிற பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 17வது வசனம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்த, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்ப பாருங்க, இங்க சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்துல சந்தோஷமா சொல்றாங்க, ஆண்டவரே
உடைய நாமத்தினால பிசாசு கூட எங்களுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படியுது. பிசாசுகளை நாங்க என்ன செய்யறோம்? துரத்துறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தன்னோட ஊழியத்துல கண்ட அந்த பெரிய ரிசல்ட்டை பத்தி இவங்க பேசி சந்தோஷப்படுறாங்க. கனியை பத்தி பேசி சந்தோஷப்படுறாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இதுக்கு முன்னே இந்த சீசர்கள் ஊழியத்துக்கு போன போது பிசாசுகளை துரத்துகிற அனுபவம் உங்களுக்கு என்ன செய்து இருந்தது. அப்போ ஏற்கனவே சில வெற்றிகளை பார்த்த இந்த சீசர்கள் இந்த முறை இந்த தகப்பனுடைய பிள்ளைக்கு ஊழியம் செய்யும் போது மட்டும் அந்த ஆவி, பொல்லாத ஆவி என்ன செய்ய துரத்த முடியல. ஏன் காரணம் என்ன? அந்த தகப்பன் எதை பார்த்து அவிசுவாசப்பட்டாரோ அதே அவிசுவாசத்தினாலதான் இந்த சீஷர்களும், இயேசுவினுடைய சீஷர்களும் என்ன செய்யறாங்க? பாதிக்கப்படுறாங்க. பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. நாங்க உங்களுக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரயத்திரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே அந்த தகப்பன் இயேசுவின் இடத்துல வந்து என்ன செய்யறார் சொல்றார், தன்னுடைய பிள்ளையினுடைய சூழ்நிலை என்ன செய்யறார் சொல்றார். அவனுடைய பிள்ளை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறான் பாருங்க. அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை என்ன செய்கிறான்? படுகிறான் பிசாசினால். என்ன வேதனைப்படுகிறான் என்பதை நம்ம கடந்த வாரம் 9ஆம் மார்க் 9:20 வாசித்தோம். எப்படி அந்த பொல்லாத ஆவி அவனை அலக்கழித்து தரையிலே புரண்டு, அவன் பாருங்க வாயிலே பாருங்க நீர் உமிழ்ந்து இப்படியாக பாருங்க அப்படி அவனை போட்டு அலக்கழிக்குது, தரையில விழுந்து புரளுகிறான். அப்போ யோசித்து பாருங்க, இதுக்கு முன்னாடி சீஷர்கள் ஊழியம் செய்த போது, ஒருவேளை அசுத்தாவிகளை துரத்தின போது இந்த அளவுக்கு பொல்லாதாவி ஒரு ஆளை அலக்கழிக்கிறது இவங்க என்ன செய்யல, இது வரைக்கும் பார்க்கல. இந்த தடவை ஊழியம் பண்ற போது அதை என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே இதை அவங்களுக்கு பெரிய சவாலா என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. அந்த பொல்லாத ஆவி அந்த பையனை போட்டு அலக்கடிக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க திக்கற்றவர்களா என்ன செய்யறாங்க, அந்த சீஷர்கள் நின்று விடுகிறார்கள். அதனால அந்த சூழ்நிலையை பார்த்து வருகிற அந்த அவிசுவாசம் இந்த சீஷர்களுடைய இருதயத்துக்குள்ள வந்து விட்டதுனால இப்போ பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் என்ன செய்திருச்சு, வந்துருச்சு. வந்த உடனே தான் இப்போ இந்த சீஷர்களால் என்ன செய்ய முடியல, அந்த அசுத்தாவியை துரத்த கூடாமல் என்ன செய்யிட்டு போயிட்டு. அப்போ இயேசு இந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்க அவிசுவாசத்தினாலதான் நீங்க இப்படி என்ன செய்தீங்க, கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்களுடைய அவிசுவாசத்தை அந்த சீஷர்களுடைய இருதயத்துல இருந்து அகற்றுவதற்கு ஏசோ தம்முடைய சீஷர்ல பார்த்து ஒரு வார்த்தையை என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க என்ன சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே பாருங்க, இயேசு உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு உணர்வு என்ன செய்யிருக்கும், வந்திருக்கும். வந்த உடனே இப்போ அடுத்த வார்த்தையை இயேசு தம்முடைய சீஷர்கள் சொல்ற என்ன சொல்றாரு, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்து இருக்குது, நீங்க என்னுடைய சீஷர்கள், அப்போ உங்களுக்கு என் பேர்ல கடுகு விதையளவு விசுவாசம் என்ன செய்து இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கடுகு விதையளவு விசுவாசத்தை முழுமையா என் பேரில் இருக்க அந்த சின்ன விசுவாசத்தை கொண்டு நீங்க இப்ப என்ன செய்யுங்க, அந்த பொல்லாத ஆவிகளை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போன்னு சொல்லி கட்டளை இடுங்க. இப்போ அந்த பொல்லாத ஆவியை துரத்தும் போது அந்த சூழ்நிலை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அந்த பொல்லாத ஆவி எப்படி அவனை போட்டு அலக்கிழிக்குது அதெல்லாம் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அதை பார்க்காம உங்களுடைய சிறிய விதையளவு விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யுங்க, என்னை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பார்த்து கொண்டு நான் எவ்வளவு பெரியவர், நான் எப்படி சர்வ வல்லவராய் இருக்கிறேன், எப்படி சகல பிசாசுக்கும் என்மேல் அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாய் அந்த சின்ன விதையளவு விசுவாசத்தை கொண்டு இப்ப நீங்க அந்த பொல்லாத ஆவியை பார்த்து நீங்க துரத்தும்படி கட்டளை இட்டீங்கன்னா
அது என்ன செய்யும், ஓடுன்னு சொல்லி கர்த்தர் இப்ப என்ன செய்கிறார், தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் இந்த வார்த்தையை தான் என்ன செய்கிறார், பேசுகிறார். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க உங்களோட பிள்ளைகள் ஏதோ ஒரு பலவீனத்தினால கஷ்டப்பட்டிருக்கலாம், அதனால இப்ப நீங்க ஜெபிக்கலாம். இப்ப ஜெபிக்கும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது, பிள்ளையினுடைய அந்த பலவீனத்தின் சூழ்நிலையே பார்த்துட்டு ஆண்டவரே, அந்த 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 பிள்ளையின் தகப்பன் மார்க் 9 சொல்றோம், ஆண்டவரே ஏதாவது நீங்க செய்யக்கூடுமானால் செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க சில நேரத்துல என்ன செய்வோம், நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலையை பார்த்து அவிசுவாசத்தினால் நிரம்புறதை என்ன செய்ய நிறுத்துங்க. நிறுத்திட்டு இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க கடுகு விதையில விசுவாசத்தினால என்ன செய்யுங்க, நிரம்புங்க. இப்போ கடுகு விதையில விசுவாசத்தினால என்ன செய்யுங்க, நிரம்புங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், சீஷரிடத்தில் பேசின வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களிடத்திலும் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ இந்த வார்த்தை வரும்போதே என்ன ஆகுது, இப்ப பாருங்க, இந்த வார்த்தை தான் நம் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை என்ன செய்து அகற்றிட்டு இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த சிறிய விசுவாசம், அந்த கடுகு விதையளவு சின்ன விதையளவு விசுவாசம் இப்ப என்ன செய்யும், செயல்படும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, உனக்கு சிறிய அளவு விசுவாசம் இருந்தா போதும், பெரிய விசுவாசம்லாம் தேவையில்லை. ஏன்னா நீ விசுவாசிக்கிறவர் யார் என்பதை என்ன செய்யணும், உணர்ந்து அந்த கடுகு விதையளவு விசுவாசத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும்னு சொல்றாரு. நாம் விசுவாசிக்கிறவர் யார், அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். நாம் விசுவாசிக்கிறவர் யார், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் நமக்காக சிலுவையில மரித்தவர், ரத்தம் சிந்தினவர். அப்போ ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரை விசுவாசிக்கிறோம். பிசாசையும் பாதாளத்தையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரை விசுவாசிக்கிறோம். பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்திலே சகல அதிகாரமுடையவராய் விற்றிருக்கிறவரை நாம் என்ன செய்கிற விசுவாசிக்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் மகா பெரியவரா இருக்கிறதுனால இந்த மகா பெரிய தேவன் மேல இப்ப நீங்க பெரிய விசுவாசத்தை கொண்டெல்லாம் விசுவாசிக்க வேண்டாம். உங்க அவிசுவாசத்தை இப்ப என்ன செய்யுங்க, ஆண்டோடைய வார்த்தை வந்த உடனே இப்ப என்ன செய்யுங்க, சூழ்நிலை பார்க்கறத நிறுத்தி விட்டு இப்போ இந்த மகா பெரிய தேவனை என்ன செய்யுங்க, உங்களுடைய கடுகு விதையில விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யுங்க, விசுவாசிச்சு இப்போ உங்க பிள்ளைக்காக நீங்க நம்பிக்கையோட, ஆண்டவரே இப்பொழுது நான் விசுவாசத்தோட ஜெபம் என் பிள்ளைக்கு இருக்கிற இந்த பலவீனத்திற்கு ஒரு விடுதலை உண்டாகட்ட ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அந்த சிறிய அளவு விசுவாசத்தை கொண்டு அந்த பெரிய தேவன் மேலே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் போது பாருங்க, கர்த்தர் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்று இருக்காது. நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அந்த பலவீனம் உங்க பிள்ளையை விட்டு நீங்கும். அந்த குடும்பத்திற்கு அந்த கஷ்டத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது அந்த கஷ்டம் உங்களை விட்டு நீங்கும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அது ஃபர்ஸ்ட் காரியம் சொல்லிட்டு இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். பாருங்க, மத்தேயு 17:21 அப்படி சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்ப பாருங்க, அடுத்த காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நிறைய நேரம் ஏன் நமக்குள்ள சூழ்நிலையை பார்த்தோன்னே அவிசுவாசம் வந்துடுது, ஏன் சூழ்நிலையை பார்த்தோன்னே அந்த மகாபெரிய தேவன் பேர்ல இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு ஏன் நம்ம நிறைய நேரம் சூழ்நிலையை பார்க்க என்ன செய்யறோம், மறந்துடுறோம். காரணம் என்னன்னா பாருங்க, இந்த சீஷர்கள் அன்னைக்கு ஏன் அந்த பிசாசை துரத்தக்கூடாமல் போயிட்டு அவங்க தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுல வாழாம என்ன செய்தாங்க இருந்தாங்க. அன்றாடம் உபவாசம் பண்ணி ஜெபித்து அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற அந்த தனிப்பட்ட ஜெப அனுபவம் அந்த சீஷர்கள் இடத்துல அந்த காலகட்டத்தில் இல்லாம இருந்திருக்கு. அவங்க இயேசுவினுடைய விசுவாசத்திலே என்ன செய்யறாங்க, ஓடிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட ரீதியில கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவங்க அந்த வார்த்தையை வச்சு ஒரு ஜெபிக்கிற அனுபவம் அவங்களுக்கு என்ன செய்யுது, இல்லாம இருந்திருக்கு. அதனால கர்த்தரோட சரியா உறவுல அவங்க இல்லாததுனால பாருங்க, அந்த பிசாசு துரத்தும்படி கொண்டு வந்த போது அவங்க பெரியவராக இருக்கிற இயேசுவை பார்த்துட்டு அந்த பிசாசை துரத்தாம அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன செய்யிட்டாங்க, கர்த்தரை என்ன செய்யிட்டாங்க, கர்த்தரோட வல்லமையை என்ன செய்யிட்டாங்க, மறந்துட்டாங்க. அப்போ
கர்த்தர் அடுத்தது சொல்றாரு, உங்க விசுவாசம் வேலை செய்யணுமா, அவிசுவாசம் உங்களை விட்டு நீங்கணுமா, அன்றாட வாழ்க்கையில் டெய்லி ஒழுங்கா வேத வாசிக்கிற மூலம், ஜெபிக்கிறது மூலம், வாரத்துக்கு ஒரு முறை அல்லது எப்போ உங்களால் முடியுமோ ஒருவேளை உணவை தவிர்த்து உபவாசிக்கிறது மூலம் நீங்க தேவனோடு ஒரு உறவிலே வாழுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வாழும்போது பாருங்க, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்வீங்க? பிரச்சனையை பார்த்து அவிசுவாசப்படாம, பிரச்சனை காட்டிலும் பெரியவராக இருக்கிற இயேசுவை பார்த்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விதையளவு விசுவாசத்தை கொண்டு நீங்க ஜெபிக்கும் போது உங்க முன்னாடி இருக்கிற மலை நகண்டு போகும். நீங்கள் பிரச்சனையின் மேல் ஜெயம் கொள்வீர்கள். ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. அந்த நாளில் கேட்ட சத்தியங்கள் இந்த பிள்ளைகளோட இருதயத்தில் ஆழமாய் பதிகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு பேசிட்டீங்க. அவிசுவாசத்தினால தான்ப்பா நீ வந்து ஜபத்துக்கு இவ்வளோ பதில் காண முடியாமல் இருந்துச்சுன்னு சொல்லி சீசர்களுக்கு சொன்ன வார்த்தையை பேசி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோட இருதயத்திற்கு அவிசுவாசத்தை அகற்ற முடியும். அடுத்தது நீங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லிட்டீங்க, உனக்குள்ள இருக்கிற விதையளவு விசுவாசத்தை கொண்டு பெரியவராக இருக்கிற என்னை நோக்கி நீ பார்த்து நீ அந்த மலையை பார்த்து பேசினால் அந்த மலை உன்னை விட்டு அகலும், உன்னால் கூடாகிற ஒன்றுமிராதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நீங்கி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விதையளவு விசுவாசம் மகா பெரியவராக இருக்கிற கர்த்தர் பேரில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, அந்த பெரிய மகா பெரிய கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் ஆண்டவரே, ஏதோ அவள் முடிந்த வேளையில உபாசிக்கிற மூலம் ஒரு நல்ல உறவிலே வாழுகிறவர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றுங்க. அதன் மூலம் அவர்களுக்குள்ளே இருக்கிற கடுகளவு விசுவாசம் செயல்பட்டு அவர்கள் சூழ்நிலைகளில் ஜெயம் கொள்கிறதை அவர்கள் அனுபவிக்கட்டும். பிரச்சனைகள் மேல் ஜெயம் கொள்வதை அனுபவிக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டு இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.